ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோ பம்கின் பொரியல், ஈரல் ஃப்ரை பண்ணது, சோயா உருளைக்கிழங்கு போட்டு பெரட்டினது, ரசம், இது கூட அப்பளம். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சண்டே சமையல். பிகாஸ் இவனுக்கு ஃபீவர்னால நான்வெஜ் எதுவும் அதிகமாக செய்யலை. அதுக்கு ஈக்குவலான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சோயா கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி மசாலா போட்டு பெரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொடியை நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த சோயாவை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ யம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி ட்ரை ஆனதும் ஒரு உருளைக்கிழங்கை மிக்ஸ் பண்ணி விட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா பெரட்டினீங்கன்னா செம்மையான டிஷ் ரெடி. ட்ரை பண்ணுங்கள்.